தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பெரியாருக்கு எதிராக செயல்படுற இந்த பாலியல் பொறுக்கியான சீமானை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக துவைக்க போகிறோம். அதாவது விசில் என்ற ஒரு அமைப்பு, அது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன். ஆர்எஸ்எஸ்ஸின் பின்பலத்தோடு இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இந்த பாலியல் பொறுக்கியை பேச கூப்பிடுறாங்க. பேச கூப்பிட்ட அந்த பாலியல் பொறுக்கி அவங்க கொடுத்த காசுக்கு பாரதியாரை பேசிட்டு வந்திருந்தா பிரச்சனை கிடையாது. அங்க என்ன பண்றான்னா, அந்த அந்த கூட்டத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் வயிறு மனசு எல்லாம் குளிர்றதுக்காக பெரியாரை வம்புக்கு இழுத்து, திராவிட இயக்கத்தை வம்புக்கு இழுத்து, பாரதியை விட பெரியார் ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு பேசி வச்சுட்டு வந்தான். 1 மணி நேரம் ஆத்திருந்தான். அதுக்கு பிறகு பெரியாரிஸ்டுகள் அதுக்கு எதிர்வினை ஆட்டினாங்க. பாரதின்னா இவள் தான் அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய வண்டவாளங்களை தண்டவாளம் ஏத்துனாங்க. இப்போ என்னன்னு சொன்னா, அதற்கு எதிர்வினையா அவங்க கிட்ட வாங்கின காசுல அந்த மிச்ச சில்லறைகளை வச்சு ஒரு கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கிறான். அதுல இந்த அல்லு சில்லறைகள் என்ன, இந்த கார்த்திகா 2ஆம் பிசிறு ஒரு பிசிறை தட்டி விட்டார் அண்ணன். இப்போ 2ஆம் பிசிறு நடுநிலையா இருந்து அந்த சில்லறைகளை பேச வச்சிருக்கான். இதுல ஹைலைட் என்னன்னா, அவனுடைய அந்த பாலியல் பொறுக்கி சீமானுக்கு என்ன ஒரு கேவலமான புத்தின்னா, படுத்தி பேச வைக்கிறான்னா இந்த பொம்பளை பொறுக்கி சீமான் இஸ்லாமிய பெண்களையும், அதாவது ஒடுக்கப்பட்ட தலித்து இனத்தை சேர்ந்த பெண்களையும் குறிப்பா இந்த இதுல ஸ்டார்டிங்ல பேச வச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனுடைய உள்நோக்கு என்னன்னு சொன்னா, பெரியாரை யாருக்காக உழைச்சாரோ, யாருக்காக பாடுபட்டாரோ, சிறுபான்மையினருக்காக பாடுபட்டார், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பாடுபட்டார். சாதி என்பதே யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னா, இதுல அடிமட்டத்தில் இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ ஒருத்தன் சாதிக்காக போராடுறான்னு சொன்னா, 100% போராடினா அது கம்ப்ளீட்டா லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது முழு பெனிஃபிட். அப்படி இருக்கிற பட்சத்துல பெரியாருடைய அந்த உழைப்பை கொச்சப்படுத்துறதுக்காகவே அடித்தட்டு மக்களை செலக்ட் பண்ணி இந்த நாய் இந்த பொம்பளை பொறுக்கி நாய் பேச வச்சுட்டு இருக்கான். இதை நுட்பமா கவனிக்கணும். எல்லா பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஏற்கனவே எங்கேயாவது போய் எச்சக்குடி குடிச்சு, அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் கிட்ட பிஜேபி கிட்ட வாங்கி தின்னுட்டு அவங்கள பத்தி நல்லா புகழ்ந்து பேசியிருப்பான். அடுத்த பிரஸ் மீட்ல அவங்களுக்கு, அதாவது ஆப்போசிட்டா இருக்கிறவங்கள பக்கத்துல உட்கார வச்சிருப்பான். இப்ப பெண்களுக்கு எதிராக ஒரு பாலியல் விஷயத்துல மாட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த பெண்களை பெண்களை வச்சு பிரஸ் மீட் கொடுப்பான். அப்போ என்ன அவன் சொல்ல வர்றான்னு சொன்னா, நான் பெண்களுக்கு எதிரானவன் கிடையாது, என்கிட்ட நிறைய பெண்கள் ரொம்ப இதுவா சகோதரத்துவமா இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த அடையாள அரசியலை, இது அதிமுக அவங்க பண்ற அரசியல். அதிமுக தான் விசுவாசமா இருக்கிறவன் காட்டுறதுக்காக ஜெயலலிதா போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ, அண்ணா போட்டோ, வேற யார் சசிகலா போட்டோ, இப்படி ஒரு பெரிய போட்டோ கடை மாதிரி முன்னாடி போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்றான்னா, இந்த பாலியல் பொறுக்கி எல்லாரும் அந்த மார்ஜின்ல, அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையா இருக்கிற பேச்சாளர்களை ஆரம்பத்திலே பேச வச்சுட்டு இருக்கான். ஒரு 4-5 பேர் பேசினதை நான் கேட்டேன். உடனே அவனுக்கு பதிலடி கொடுக்கணும், நாம என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது பெரியாரை பத்தி பேசணும்னா ஒன்னே ஒண்ணுதான், தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழ் சனியன் அப்படின்னு சொல்லிட்டாரு, தமிழர்களுக்கு விரோதமா திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டாரு. இதைத்தான் அந்த விசில் மேடையிலே சீமான் அந்த 1 மணி நேரம் பேச்சுல பெரியாரை குற்றம் சொல்லணும்னு சொன்னா, இதுதான் இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிது. இதையே தான் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சின்ன பசங்கன்றதுனால அவங்களுடைய புரிதல் என்னன்னா, இன்னும் கொச்சப்படுத்தி பேசணுன்ற முயற்சி, அதாவது அண்ணனை குளிர வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, மேலும் பெரியாரை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. பெரியார் வாழ்ந்த காலத்துல அவரு எவ்வளவு இழிவும், எவ்வளவு அசிங்கத்தையும், எவ்வளவு அவமானத்தையும் பார்த்துட்டாரு. அவரு உயிரோடு இருக்கிறப்பவே பார்த்துட்டாரு. நீ செத்த பிறகு அவர் என்ன பண்ண போற, அவர் மயிரை கூட புடுங்க முடியாது உங்களால.
நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இனி வந்து எந்தெந்த தமிழ் தேசியத்துல ஒளிஞ்சிருக்கிறானுங்களோ சாதிய வெறியர்கள், சாதிக்கு ஆதரவா இருந்தாங்களோ அவங்களுடைய வரலாற்றெல்லாம் எடுத்து போடணும். அந்த நாத்தத்தை எல்லாம் மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இவனுங்க வந்து பெரியாரை காட்டிலும் எந்த அளவுக்கு அவங்களுடைய பங்கீடு, அதாவது பங்களிப்பு, எதுல வந்து பங்களிப்பு வந்து அவனுங்க பெருசா பண்ணிட்டானுங்க அப்படின்றத கட்டாயம் வந்து எல்லாரும் பேசி ஆகணும். இந்த ஓட் பேங்க், இந்த டிஎம்கே இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்ளம். ஆனா பெரியார ஒருத்தன் பேசும்போது அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, அந்த தகுதி என்னன்றதை நிரூபிக்க வேண்டியது எல்லா பெரியாரிஸ்டுகளுடைய கடமையா இருக்குது. இதை நான் வந்து மிக பணிவோடு கேட்டுக்கிறேன். அதாவது பெரியாரை வாசிச்சவங்க கட்டாயம் வந்து இவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும். பதிலடி கொடுத்தாதான் இவங்களுடைய வண்டவாளம், அதாவது நியூ ஜெனரேஷன் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இவனுங்க வந்து மேம்போக்கான ஒரு அரசியல் பண்றானுங்க. தமிழ் தேசியம்னா ஒரு சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமா ஒரு கட்டமைச்சு வச்சிருக்கிறானுங்க. அதுதான் தமிழ் தேசியம் நினைக்கிறானுங்க. உண்மையான எதிரி யார், தமிழ் தேசியத்திற்கு உண்மையான எதிரி யார் அப்படின்றத இவங்களுக்கு புரிய வைக்கணும். சீமான் பேசிட்டு தமிழ் தேசியம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து அதாவது தெலுங்கர்கள் எதிர்ப்பு, கன்னடர்கள் எதிர்ப்பு, மலையாளிகள் எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்கான். உண்மையான தமிழ் தேசியத்திற்கு எதிரி யார்? இன்னைக்கு எல்லா உயர் பதவிகளிலும் இருக்கிறது யார்? அப்போ உயர் பதவிக்கு போக முடியாத அளவுக்கு தடுக்கிறது யார்? ரிசர்வேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யார்? இன்னைக்கு பெண் கல்விக்கு வந்து எதிராக இருக்கிறது யார்? இப்படின்ற விஷயம் எல்லா தலைவர்களையும் பத்தியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சும்மா விட்டா இனியும் வந்து நம்மள வந்து வரலாறு மன்னிக்கவே மன்னிக்காது. கட்டாயம் இவனுங்களுக்கு வந்து பதில் கொடுக்கணும். இந்த பொம்பளை பொறுக்கி சீமான் தொடர்ந்து வந்து இவ்வளவு இழிவான ஒரு விஷயத்துல, அதாவது 4 அல்லு சில்லறைகளை பேச வைக்கிறதுனால நீங்க வந்து பெரியாரை வந்து பெரியாருடைய புகழையும் பெரியாருடைய அவருடைய சிறப்பையும் உங்களால வந்து இது பண்ண முடியாது. இது வந்து தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கும். இங்க வந்து இந்த சூழ்ச்சியை, அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை அந்த பழைய கோட்டை இடிப்புன்னு சொல்லிட்டு, அதை தான் இங்க வந்து இந்த சூழ்ச்சி, அதாவது பார்ப்பனர்கிட்ட இருக்கிறது வந்து கடப்பாறை கிடையாது, அது வந்து முழுக்க முழுக்க சூழ்ச்சி தான். சூழ்ச்சியால தான் எல்லாத்தையுமே இங்க வந்து நாசம் பண்ணாங்க. அதாவது இந்தியாவில் இந்த சாதியை உருவாக்குனது இந்த பார்ப்பனர்கள் தான், இந்த பார்ப்பன ஐடியாலஜி தான். அதுக்கப்புறமா வந்து பல மொழிகளை இந்தியாவில் வந்து உருவாக்குனது இந்த பார்ப்பனர்கள் தான். இன்னைக்கு ரீசெண்டா கேரளாவில் வந்து இதுக்கு முன்னாடி சேர நாடுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த சேர நாட்டில் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரிய பார்ப்பான் உட்கார்ந்து போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி மலையாளத்தை உருவாக்குறான். அதுக்கு முன்னாடி அது தமிழ் தான். இதையெல்லாம் எங்குமே பேச மாட்டீங்க நீங்க. இதெல்லாம் எவன் பேசுனது? அதாவது தமிழர்களா இருக்க வேண்டிய இன்னைக்கு அவ்வளோ பேர், ஒரு 3 கோடி பேர் வந்து மலையாளிகளா மாறுறாங்க. அப்போ மொழியை வந்து பிரிக்கிறான், மொழி உணர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழா இருக்கிறத தமிழையும் சமஸ்கிருதத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து மலையாளம் எப்படி வந்தது? இதை பேச முடியுமா? சீமான் என்னைக்காவது பேசியிருக்கானா இத? இன்னைக்கு அந்த கருத்தரங்கத்துல இந்த விஷயம் பேசப்படுமா? அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுறாரு, ஒரு இந்தியாவை ஒரு குழுக்கள் வந்து சொந்தம் கொண்டாடணும்னா அந்த குழுக்கள் வந்து நாகர்கள் எனப்பட்ட ஒரு இனக்குழுக்கள் இருந்தாங்க இந்தியாவில், அவங்க தான் சொந்தம் கொண்டாடணும். அப்போ நாகர்கள் என்ற ஒரு இனக்குழுவை வந்து கூறு போட்டது யாரு? பல மொழிகளை கூறு போட்டது தமிழர்கள் தான் அவங்க. அதை தான் நாகர்கள்னு குறிப்பிடுறாரு அண்ணல் அம்பேத்கர். ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் சொல்றாரு, நாகர்கள் தான் வந்து இந்தியாவை சொந்தம் கொண்டாடினா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கள் என்ற ஒரு இனக்குழுக்கள் தான் இந்தியாவில் இருந்தார்கள், பெரும்பான்மையாக வாழ்ந்தார்கள். அப்புறமா ஆரிய படையெடுப்புக்கு பின்னாடி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதம் உள்ள புகுந்து பல மொழிகள் உருவாகி இன்னைக்கு எல்லா மொழியிலையும் வந்து நியூஸ் வாசிக்கிறவனெல்லாம் வந்து நமஸ்காரம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம தமிழில் மட்டும்தான் வணக்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த வணக்கத்துக்கு பின்னாடி பெரிய வரலாறு வந்து இருக்கு. அதை வந்து திராவிட இயக்கத்தினர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வணக்கத்தை வந்து ரெஃபரன்ஸ் இது பண்ணாங்க அப்படின்றத அதுக்குன்னு ஒரு வணக்கத்துக்கே ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு நீங்க வணக்கம் சொல்றேன்னு சொன்னா அது திராவிட இயக்கம் இது பண்ண இதுதான். அது
அப்போ எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இங்க ஒரு ஒரு பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட இழுக்குது, திராவிட சித்தாந்தத்தை, திராவிட கோட்டையை வந்து நான் உடைக்கிறேன் அப்படின்றீங்க. அப்போ தமிழ் தேசியம்ன்றது ஒரு கான்செப்ட், இங்க திராவிடம்ன்றது ஒரு கான்செப்ட். இங்க வந்து ஆரியம்ன்றது பாரதியார் சொல்றாரு, ஆரியம் தான் வந்து தமிழுக்கு வந்து இலக்கணம் எழுதி கொடுத்துச்சு. அவரு அதாவது சிவன் தலையில் இருந்து வந்ததுதான் சிவன் வந்து தமிழை உருவாக்கினாராம். அதுக்கப்புறமா வந்து அகத்தியர் என்ற ஆரிய பாப்பான் வந்து இலக்கணம் எழுதி கொடுத்தாராம். இதை வந்து இப்படிப்பட்ட எழுதி கொடுத்த ஒரு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு பிற்போக்குத்தனத்தை பாரதியார் என் பாட்டன்னு சொல்றீங்களா? உங்களுக்கெல்லாம் வந்து நீங்க பேசுவீங்க ஆரியன் கிட்ட, அதாவது ஆர்எஸ்எஸ் கிட்ட, பிஜேபி கிட்ட வாங்கி தின்ன அந்த காசு வந்து உங்களை அந்த அளவுக்கு பேச வைக்குது. நீங்க பேசுங்க, அதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது. ஆனா வருங்கால சந்ததிகள் வந்து இதை புரிஞ்சிக்கணும். எது வந்து உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, எது வந்து முற்போக்கான விஷயம், எது வந்து சயின்டிபிக்கல் அப்ரோச், யாரு வந்து சயின்டிபிக்கல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்திருந்தாலும் 150 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு தந்தை பெரியார் இறந்த வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எவ்வளவு யோசித்து இந்த விஷயத்தெல்லாம் அவர் பேசியிருக்காரு. ஒரு மொழி பற்றி ஒரு சிந்தனை, ஒரு இடஒதுக்கீடு பற்றி ஒரு சிந்தனை, ஒரு பெண்கள் பற்றி ஒரு சிந்தனை. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் விஷயத்துல வர்றாங்க. பெண்கள் வந்து மணியம்மைய வந்து அவர் வந்து பாரதியார் வந்து ரொம்ப இது பண்ணிட்டார். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நீங்க பெரியாருக்கு முன்னாடி ஒருத்தரை நிறுத்துறீங்கன்னு சொன்னா அது அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். இந்தியாவில் வேற எவனுமே ஒன்று நிறுத்த முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா மேலே ஏந்து முன்னாடி ஒரு இது ராக்கெட் மாதிரி மேலே போனவங்க அவங்க 2 பேரும் மட்டும்தான். மற்ற பேர் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனவங்க. அப்படி காம்ப்ரமைஸ் ஆனவங்கள வந்து மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான தற்குறி தான் பாரதியார். நீங்க எடுத்துக்கங்க, கான்ட்ராக்டா இருக்கும், கான்ட்ரடிக்ஷன். இந்த இது எடுத்துங்க, நீங்க தமிழ் தேசியத்தை வந்து தமிழை வந்து உயர்த்தி பேசுவாரு, அதே தமிழுக்கு எதிராக இருக்கிற சமஸ்கிருதத்தை தான் வந்து தமிழுக்கு ஆதரவா நிறுத்துவார். அப்போ நீங்க யாருக்காக பேசுறீங்க? அப்போ மூத்த தற்குறி தான் வந்து பாரதியார். அந்த மூத்த தற்குறி வந்து இன்னொரு தற்குறியை வந்து தலைவரை வச்சிருந்தாரு. அவர் யாருன்னா பால கங்காதர திலக். அந்த தற்குறி என்ன சொல்லிச்சான்னு சொன்னா, அணில் தான் வந்து விநாயகருடைய வாகனம். அந்த வாகனத்தை வந்து, அதாவது வெள்ளக்காரன் பிளேக் நோய் வர்றப்போ எலிகள் எல்லாம் அழிக்கணும்னு சொன்னான். அதெல்லாம் அழிக்கக்கூடாது, அது வந்து விநாயகருடைய வாகனம் அது அப்படின்னு சொன்ன பால கங்காதர திலகரை வந்து தலைவராக கொண்டவர் தான் இந்த பாரதியார். இந்த பாரதியாருடைய சிஷ்யனாக நீங்க எவ்வளவு மோசமான தற்குறிங்களா இருப்பீங்க? நீங்க கருத்தரங்க போட்டு நீங்க பெரியாரை சிறுமைப்படுத்தினாலும் பெரியாரிஸ்டுகள் வந்து ஒருபோதும் ஓய மாட்டாங்க. கட்டாயம் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிகேஷனையும் மழுங்கடிக்கிற எவன் வந்தாலும் சரி தக்க பதிலடி கொடுக்கப்படும். நீங்க ஃபுல் வீடியோ நான் பார்க்கல, மொத்தமா ஒருத்தருக்கும் ஒரு பேச்சாளருக்கும் பதிலடி கொடுக்கப்படும். இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி. தொடர்ந்து என் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.